அட்சய திருத்தியை தினம் வரும் 18ஆம் தேதி வருகிறது. இந்த நாளில் தங்கம் வாங்கினால் செல்வம் பெருகும் என்பது பலருடைய நம்பிக்கை. ஆனால் வாங்கும் நகை தரமானதா? வாடிக்கையாளர்கள் ஏமாறாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? விரிவாக பார்க்கலாம். அட்சய திருதியை என்பது அண்மை காலங்களில் பிரபலமாக பேசப்படும் தினமாக மாறி வருகிறது. இந்நாளில் தங்கம் வாங்கினால் செல்வம் பெருகும் என்ற நம்பிக்கை காரணமாக பல குடும்பங்கள் இந்த நாளில் தங்க நகை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றன. இதை ஒட்டி நகைக்கடைகளில் நகைகளை முன்பதிவு செய்வது, அதற்காக திட்டமிடுவது என்று பலரும் தீவிரம் காட்டுகின்றனர். இந்த நிலையில் நாம் வாங்கும் நகையின் தரத்தை பரிசோதித்து வாங்க வேண்டும் என்கிறார்கள் இத்துறையில் உள்ளவர்கள். குறிப்பாக வாங்கும் நகை ஹால்மார்க் தர முத்திரை கொண்டதா என பார்த்து வாங்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார்கள். ஹால்மார்க் முத்திரை என்றால் என்ன என்ற கேள்வி எழலாம். தங்கத்தின் சுத்தத்தன்மையை அளவிடுவதற்கான அதிகாரப்பூர்வ முத்திரைதான் ஹால்மார்க். இது இந்திய தர நிர்ணய அமைப்பால் 2000ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. ஹால்மார்க் முத்திரை என்பது மொத்தம் 4 முத்திரைகளை உள்ளடக்கியதாகும். BIS முத்திரை, நேர்த்தித்தன்மை முத்திரை, அசேயிங் மற்றும் ஹால்மார்க் மையத்தின் முத்திரை, நகை விற்பனையாளர் முத்திரை ஆகிய இந்த 4 முத்திரைகள் இருந்தால் அது ஹால்மார்க் தங்க நகை எனப்படும். நாம் வாங்கும் சிறிய மோதிரம் தொடங்கி அனைத்து நகைகளிலும் இந்த முத்திரை இருக்க வேண்டும். BIS இடம் அங்கீகாரம் பெற்ற நகைக்கடைகள் அனைத்திலும் பூத கண்ணாடி இருக்கும். இதை கொண்டு நாம் வாங்கும் நகை ஹால்மார்க் முத்திரை கொண்டதா என சோதித்துக் கொள்ளலாம். முதல்ல ஹால்மார்க் நகை அந்த கடையில் லைசன்ஸ் நம்பரு அவங்க டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. கடையில் எங்கள் BIS லைசன்ஸ் நம்பரை போட்டு போர்டு போட்டு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அதனால் அதிலிருந்து இவங்க லைசன்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நகை, இது ஹால்மார்க் தானான்னு அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க ஹால்மார்க் சொல்லலாம். ஆனால் இன்னைக்குள்ள சிஸ்டம் படி இந்த ஹால்மார்க் திட்டம் கட்டாயமாகப்படவில்லை இது வரைக்கும். அதனால் ஒரே கடையில் நகை ஹால்மார்க் பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் இருக்கலாம். இந்த ஹால்மார்க் லேசர் மார்க் மூலமாக பண்ணப்படுறது ரொம்ப சின்னதாக இருக்கும். அதை அந்த பூத கண்ணாடியை வச்சு பார்க்கும்போது தாராளமாக பெருசாக தெரியும். அப்போ இந்த 4 மார்க்கையும் பார்க்கலாம். அட்சய திருதியை நாளில் அலட்சியம் காட்டினால் தரமற்ற நகைகளை வாங்க நேரிடும் என்பதால் ஹால்மார்க் குறியீடுள்ள நகைகளை வாங்கினால் மக்கள் ஏமாறாமல் தவிர்க்கலாம் என்கிறார்கள் BIS அதிகாரிகள். புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து செய்தியாளர் கவியரசன்.